வான் அணைகளில் வர்ண ஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் தமிழ்குஷி.com. இது தமிழர்களின் குதூகலத்தின் ஆரம்பம். தமிழ்குஷி.com குதூகலத்தின் ஆரம்பம் வழங்கும் பயோஸ்கோப் நிகழ்ச்சியில் மின்னும் சினிமா நட்சத்திரங்களுடன் கேட்க தவறாதீர்கள். மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை மற்றும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. தமிழ்குஷி.com குதூகலத்தின் ஆரம்பம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ்குஷி FM குதூகலத்தின் ஆரம்பம். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் செலிபிரிட்டி கிட்ட தான் பேச போறோம். அந்த செலிபிரிட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா 1995 இருந்து அவருடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்னா வெளிவர ஆரம்பிச்சது. முறை மாப்பிள்ளை அப்படிங்கிறது தான் இவரோட ஃபர்ஸ்ட் மூவி. அதுல இருந்து இப்ப வரைக்குமே இவர் ஒரு பெரிய ஸ்டாரா இருந்திருந்தாரு. பட் இப்ப ஒரு திரைப்படம் ரீசெண்டா வெளிவந்து அந்த திரைப்படம் மூலமா இவரு பயங்கரமான ஃபேமுக்கு உள்ளாயிட்டாரு. யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? என்ன இருந்தால் திரைப்படத்தோட வில்லன் விக்டர் அருண் விஜய் அவர்கிட்டதான் இப்ப நாம பேச போறோம். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழ் ரசிகர்கள், தமிழ்குஷி FM கேட்டுட்டு இருக்க எல்லா தமிழ் ரசிகர்களுக்கும் என்னோட மேகியோட அன்பான வணக்கம். இப்ப நம்ம பேச போறது தி ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ரொம்ப மின்னிக்கிட்டு இருக்காரு என்ன இருந்தால் திரைப்படத்துக்கு அப்புறம். வணக்கம் அருண் விஜய் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலா நாங்க தான் உங்களை கேட்கணும். என்ன இருந்தால் ரிலீஸ் முடிஞ்சு இன்னமும் அதனோட வெற்றி ரொம்ப வெற்றிகரமா போய்கிட்டு இருக்க. எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. இன்னமும் அதனோட சந்தோஷம் ஓயல அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க எப்படி இருக்கீங்க அந்த வெற்றிக்கு அப்புறம்? சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் a big surprise and இவ்ளோ பெரிய ஒரு ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றது it was a surprise. I knew that ஒரு ரெகக்னிஷன் இருக்கும், அதுக்கான ஒரு வரவேற்பு இருக்கும்னு நினைச்சேன். பட் இவ்வளவு பெருசா இருக்கும்ன்றது I think it was a surprise. I'm really happy. நீங்க சின்ன லெவல்ல எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். பட் எங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அருண் விஜய் பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களோட எல்லா திரைப்படத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டே ஒரு பெரிய ஃபேன் கூட்டமே இருக்கு அப்படிங்கறது தான் உண்மை. அதுவும் உலகம் முழுக்க. இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறோம் அப்படிங்கறத ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி நாங்க அறிவிச்சோம். அதுல இருந்து ஏகப்பட்ட பேர் எங்களோட கிரீட்டிங்ஸ் அவருக்கு கன்வே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க ஃபேன் பேஜஸ்ல நிறைய பேர், உலகத்துல இருந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. தேங்க்யூமா, தேங்க்ஸ் a lot. எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். அண்ட் சொல்லுங்க சார், என்ன இருந்தால் திரைப்படத்துக்கு முன்னாடி உங்களோட கரியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எல்லாருக்குமே அருண் விஜய் இப்போ பாப்புலரா இருக்கிற அளவுக்கு அப்ப இல்ல. அருண் விஜய் சார், என்ன இருந்தால் திரைப்படத்துக்கு அப்புறம் நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நான் வா டீல் என்ற ஒரு படம் எங்களோட தடையற தாக்கு அப்புறம் நான் ஆரம்பிச்ச படம். ஓகே. ஏன்னா தடையற தாக்க ரொம்ப நல்லா ரீச் ஆயிருச்சு பப்ளிக் மத்தியில. என்ன ஒரு ஆக்டரா இன்னொரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு கண்டிப்பா நாங்க எல்லாரும் கும்பலா போயிட்டு அந்த திரைப்படத்தை பார்த்தோம். அதை நான் இப்ப சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் அந்த படத்துல எனக்கு ஒரு வேற ஒரு டைமென்ஷன் கிடைச்சது. சோ அதுக்கப்புறம் நான் இட் வாஸ் a different genre நான் எடுத்து பண்ணதுல ஒரு த்ரில்லர் பேஸ்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் இன்னொரு வெரைட்டி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அண்ட் ஆல் ஆடியன்ஸ் கவர் பண்ண. பிகாஸ் சில்ட்ரன் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு அந்த படத்துல. அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுல. ஏன்னா பிகாஸ் வி காட் an A certificate because there was an action இருந்ததுனால. ஸோ கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா ஒரு ரேசி ஸ்கிரிப்ட் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு என்னோட ஆசை. அப்கோர்ஸ் ஆக்ஷன் இருக்கும், லவ் இருக்கும், பட் த்ரூ அவுட் காமெடியோட ஒரு வேற மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ வா டீல் என்ற ஒரு படம் எங்க சொந்த நிறுவனத்துல ஃபெதர் டச் என்டர்டெயின்மெண்ட்ஸ்ல ஸ்டார்ட். அந்த படம் ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. முடிகிற தருவாயில தான் எனக்கு கௌதம் மேனன் சாரோட ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சது, என்ன அறிந்தால். ஸோ தட் ஹேப்பன்ட். அண்ட் இப்போ படம் வேற மாதிரியா விக்டரை பயங்கரமா ரிசீவ் பண்ணிருக்காங்க. அடுத்து நான் செலக்ட் பண்ற படம் ரொம்ப காஷியஸா ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய கேட்டுட்டு இருக்கேன். வித்தியாசமான படமா கண்டிப்பா இருக்கும். நிச்சயமா எல்லாரும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படங்களா தான் எல்லா படங்களும் அமையும் அப்படின்றது நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. அண்ட் இது வரைக்குமே ஆரம்பத்துல இருந்து சரி, இப்ப வரைக்குமே சரி, முறை மாப்பிள்ளையில இருந்து இப்ப வரைக்குமே உங்க டான்ஸ் பிளஸ் ஸ்டண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனா என்ன சொல்றது, அதாவது டான்ஸ் அப்படின்னா இப்போ உள்ள எல்லாருக்குமே விஜய் சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கும். அந்த வகையில உங்களுக்கும்
அருண் விஜயா சூப்பரா டான்ஸ் ஆடுவாரியா, சூப்பரா வந்து ஸ்டண்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற பேர் இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து உங்களை பத்தி கேள்விப்பட்ட வரைக்கும் ஸ்கை டைவிங்ல உங்களுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கிறதாக கேள்விப்பட்டோம். அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ் மா, நம்ம ஆக்சுவலா நம்ம பேசிக்கலி an adventurous person. அதுதான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு கார் டிரைவ் பண்ண ரொம்ப பிடிக்கும், எனக்கு பைக் ஸ்டன்ட்ஸ் பண்ண பிடிக்கும். ஐ லேர்ன்ட் மை பைக் ஸ்டன்ட்ஸ். நிறைய விஷயங்கள் நான் ஃப்ரீ டைம்ல சினிமாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நான் கத்துக்கிட்டு உண்டு. ஸோ அந்த வகையில எனக்கு ஸ்கை டைவிங் பண்ணணும்னு எனக்கு திடீர்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. ஸோ லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் ஷேர்ல ஐ லேர்ன்ட் ஸ்கை டைவிங். ஐ டிட் மை கோர்ஸ் தேர், AFF கோர்ஸ் பண்ணேன். முடிச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 56 ஜம்ப் பண்ணிருக்கேன். இத வந்து படத்துல காமிக்கணும், மக்கள் எல்லாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு தடவை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். டோட்டலி a different experience. நீங்க பை நேச்சர் அட்வென்ச்சரஸ் காய் அப்படிங்கறதுனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிடுறீங்க. பட் எங்க நிலைமை எல்லாம் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த மாதிரி. இல்ல பட் அது வந்து அந்த த்ரில் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஹை இருக்கும். எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இட் இஸ் a risky sport. பட் அதை வந்து மென்டலாவும் பிசிக்கலாவும் ஃபிட்டா இருந்தாலோடைய அதை பண்ண முடியாது. And I had that confidence. And அது வெறும் ஒரு ஸ்போர்ட்டா மட்டும் எடுத்துக்காம I really took it serious and I'm doing it. So அது இனி வர படங்கள்ல அதாவது I wanted to use it. So I'm really happy that நடிகர்கள்ல I think I'm only one who's holding it. And வந்து என்ன இருந்தாலும் திரைப்படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஹியூஜ் ஃபேன்ஸ் வந்து உருவாயிருக்காங்க. அதனால இந்த இடத்துல நான் இதை சொல்லி ஆகணும். அருண் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து இவர் மேல இருக்கிற அன்பு பாசத்தால ஸ்கை டைவிங் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இங்க இந்தியால ஆக்சுவலா ஒண்ணு பண்ணாங்க. They had a course here and there was a mishap. And because அது பண்றதா இருந்தா அது ரொம்ப அதை பத்தி ஸ்டடி பண்ணி அந்த டிராப் ஜோன் எங்க இருக்கு, அவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருக்காங்களா, சேஃப்டி இருக்கான்னு பார்த்து பண்ணுங்க. பண்றதுல தப்பு இல்ல. பட் the only thing is you have to make sure it's safe. And அருண் விஜய் சார், நீங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் அதை கையில எடுத்துட்டு அது என்னமோ அந்த லைன்ல தான் நீங்க போக போறீங்கன்ற மாதிரி பண்றீங்க. சோ இந்த படத்துக்கு என்ன இருந்தாலும் திரைப்படத்துக்கு உங்களோட 6 pack இதுக்காக டே அண்ட் நைட் வந்து நீங்க நைட் எல்லாம் கூடமே ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ உங்களோட அடுத்தடுத்த திரைப்படங்கள்ல நாங்க வந்து உங்களோட 6 பேக்ஸ் பார்க்க முடியுமா, இல்ல கதைக்கு தகுந்த மாதிரி நீங்க கெட் அப் சேஞ்ச் அதெல்லாம் உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்க முடியுமா? Of course, it's கதைக்கு தகுந்தாப்புலதான் I'm going to work on my physique. ஏன்னா இந்த படத்துல அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா விக்டர்ன்ற கேரக்டர் அண்ட் அஜித் சார்ன்ற அந்த பக்கம் ஒரு மலை இருக்காரு. அவர் பக்கத்துல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் பிளஸ் பிசிக்கலாவும் அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் ஆடியன்ஸ் அதை ஏத்துப்பாங்க. அது அவருக்கு கரெக்டா ஈக்குவலா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் I did this. And it worked. And எனக்கு எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க, என்னோட லுக்ஸ பத்தி பேசுறாங்க. கண்டிப்பா உங்களுடைய லுக்க பத்தி பேசுறது மட்டும் இல்லாம அதை ட்ரை பண்ணவும் ஒரு பெரிய கும்பல் கிளம்பிட்டு இருக்கு. அருண் விஜய் மாதிரி 6 பேக் வச்சுட்டு தான் நான் ரூமை விட்டு வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிம்மை விட்டு வெளியே வருவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போதைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. I'm really happy because எனக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சோ நான் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கேன், நம்ம சந்தோஷமாவும் இருக்கு. That's what is needed. 6 pack நிறைய பேர் சொல்லுவாங்க பண்ணிட்டு அது நீங்க பண்ணாதீங்க, அது ரொம்ப கெடுதல் அப்படி இப்படின்னு 2-3 பேர் சொல்லிருக்காங்க. பட் ஐ டோன்ட் see that. கரெக்டா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ்ல டைம் எடுத்து பண்ணீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் சம்திங் which gives you real confidence. ஒரு நல்ல பிசிக் இருக்கிறது ஐ திங்க் இட்ஸ் something really nice. And people should put in your efforts and mind set பண்ணிட்டு பண்ணீங்கன்னா I think that's something really nice. You'll really enjoy it. அதான் நான் சொல்லுவேன். வான் அணைகளில் வர்ண ஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் தமிழ்குச்சி.com. இது தமிழர்களின் குதூகலத்தின் ஆரம்பம். தமிழ்குச்சி.com குதூகலத்தின் ஆரம்பம் வழங்கும் பயோஸ்கோப் நிகழ்ச்சியில் மின்னும் சினிமா நட்சத்திரங்களுடன் கேட்க தவறாதீர்கள். மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை மற்றும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. தமிழ்குச்சி.com குதூகலத்தின் ஆரம்பம். என்ன இருந்தால் திரைப்படத்தோட வில்லன் விக்டர் அருண் விஜய் அவர்கிட்ட தான் இப்ப நாம பேச போறோம்.
அண்ட் வந்து நீங்க ஒரு ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர், ஸ்கை டைவிங் பண்ற ஒரு 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 பயங்கரமான ஒரு ஸ்டண்ட் ஆளு அப்படிங்கறதுலாம் எங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்குள்ளார ஸ்வீட்டான வாய்ஸ் இருக்கிறதாகவும் நாங்க கேள்விப்பட்டோமே. நீங்க ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படிங்கறத கூட நாங்க கேள்விப்பட்டோம். பிளேபேக் சிங்கர்ன்றதுலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் எங்களோட சொந்த நிறுவனத்துல, அதாவது மலைமலையில இருந்து வித் ஃபெதர் டச் என்டர்டெயின்மெண்ட்ஸ்ல வி வர் டூயிங் ஃபிலிம்ஸ். அப்ப கடையறதாக பண்ணும்போது சும்மா அது ரெக்கார்டிங் அப்போ தமன் ஸ்டுடியோல இருந்தோம். அப்போ பூந்துமல்லி தான் புஷ்பவல்லி தான் சாங் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல மேல் வாய்ஸ் வர மாதிரி இருந்தது. சடனா தமன் வந்து கூப்பிட்டு, அருண் கொஞ்சம் அந்த மேல் வாய்ஸ் ட்ரைட் சார் நீங்க பண்ணுங்க அப்படின்னா, எப்பா என்னப்பா சும்மா வந்தவனை கூப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு. So that's how it all just started as fun மாதிரி just போய் பண்ணோம். அண்ட் இப்போ உள்ள டெக்னாலஜி பாத்தீங்கன்னா வாய்ஸையே பயங்கர ஷார்ப்பா ஆக்கி மாத்தி கீத்தி டெக்னாலஜி has grown so much. So it just happened and அது கிளிக்காவும் ஆயிடுச்சு, பாட்டு பெரிய ஹிட்டாவும் ஆயிடுச்சு. But it was a nice experience. உங்க வாய்ஸ் கேக்குற போது அருண் விஜயா இது அவரோட வாய்ஸா இது அப்படிங்கிற அளவு பெரும். அது வந்து அது தமனோட கைவண்ணம். அது தயவு செஞ்சு யாரும் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. நானும் அதை வந்து ரிஸ்க் எடுத்து திருப்பி எல்லா படத்துலயும் பாடுவேன்லாம் கிடையாது. பட் இன்கேஸ் சம்திங் கம்ஸ் அப், என் வாய்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணுவேனே தவிர ஃபோர்ஸ் பண்ணி நானா போய் பாடுறேங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா எந்த ஒரு மியூசிக் டைரக்டர்ஸுமே எந்த ஹீரோஸையும் ஃபோர்ஸ் பண்ணி பாட வைக்கிறது இல்ல. ஐ மீன் எந்த ஒரு ஹீரோஸும் அவங்கள வாலண்டியரா போய் பாடுறது இல்ல. கண்டிப்பா நீங்க இன் ஃபியூச்சர் இமானோட இசையில நீங்க படம் பண்ணீங்க அப்படின்னாக்கா அவர் கண்டிப்பா உங்களை பாட வச்சிருவார் சார், நீங்க கவலையே. ஓகே. அண்ட் என்ன இருந்தால் அதனோட வெற்றி ஹியூஜா இருந்துச்சு. நீங்க when you met your fans, நீங்க வந்து கண்ணீர் விட்டது, அதுல இருந்து எல்லாமே வந்து ஒரு ஒரு டச்சியா இருந்துச்சு எல்லா விஷயங்களும். சோ இப்போ அந்த பீரியட் அந்த நாட்கள்லாம் கொஞ்சம் கடந்து வந்து இப்போ உட்காந்து யோசிக்கிறப்ப அந்த என்ன இருந்தாலோட ப்ரமோஷனுக்கு போனதும் சரி, அதுக்கு இன்டர்வியூஸ் கொடுத்ததும் சரி, ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் தந்திருப்பீங்க. சோ இப்ப நினைக்கும் போது அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலா படம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதுக்குள்ள நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆகி இப்படி ஒரு ரீச், இன்னும் எனக்கு அந்த ஷூட்டிங் ஞாபகங்கள், அதுல we worked as a family, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு மைண்ட்ல வருது. போய் ஒரு எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் ஆக்சுவலா தெரியல, எல்லாரும் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். ஃப்ரம் டே ஒன் அஜித் சார்ல இருந்து, ஃப்ரம் டிரெக்டர், ஃப்ரம் ஆல் தி ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். எல்லாருமே ஒரு பேஷனோட பண்ண ஒரு படம். So that is only that memory is so fresh and முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான். So let's hope again the same team joins and இன்னொரு படம் கண்டிப்பா சூப்பர். நாங்களும் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க தல அஜித் கூட, அனுஷ்கா கூட, கௌதம் சார் கூட ஒர்க் பண்ணீங்க இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? It was really nice, because working with all the experienced actors and directors, எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. Because all new, எங்களுக்கு நாங்க என்ன பண்றோம்ன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. எவ்ரி ஆக்டர் from அஜித் சார், அனுஷ்கா, ட்ரிஷா, விவேக் சார் எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ். So everything was easy there, so நாங்க என்ன பண்றோம்ன்றது எல்லாருக்குமே வந்து we knew. எங்களோட ஒரு லைன் தெரியும், கௌதம் சார் படம் அப்படின்றது எல்லார் மைண்ட் செட்லயும் we got it, so we were tuned in that way. So நாங்க டெலிவர் பண்ணும் போது we knew our graph. So இந்த லெவல் இதுக்கு மேல நம்ம பண்ணக்கூடாது, பெட்டர் ஸ்டைலா இந்த ரேஞ்ச் தான் இருக்கணும். அந்த விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு எல்லாம் மைண்ட் செட் இருந்துச்சு. அண்ட் கௌதம் சார் he gave us the comfort zone, space to the actors. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாரு. And that was so nice, அவரு he let us perform. and அவர் அதுல என்ன வேணுமோ அதை வந்து எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அண்ட் அஜித் சார், அவரை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா பிகாஸ் இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் விக்டர் ஐம் பிளேயிங் ஆப்போசிட் ஹிம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவர் அஜித் சார்ன்ற ஒரு விஷயத்தையே அவர் வந்து நம்ம நினைவுக்கே கொண்டு வரல. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து கம்ஃபர்ட் ஜோன ஒரு பிரதர் மாதிரி என்ன பார்த்த ஒரு விஷயம். அண்ட் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணாரு, சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும். யூஸ் டு காம்ப்ளிமெண்ட் everything, which actually gave me that confidence. So that was really nice. And நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். It was like a more of ஒரு
பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட் உள்ள நம்ம ஒரு பெரிய டிகிரி வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். நிறைய அங்க வந்து ப்ரொஃபசர்ஸ் நிறைய இவங்க எல்லாம் இருக்கும் போது அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் என்னால கத்துக்க முடியுது. ஸோ இட் இஸ் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. நிறைய கத்துக்கிட்டும் இருக்கேன். ஸோ தட் விச் ஹெல்ப்ஸ் மீ இன் மை ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் இந்த படம் மூலமா நீங்க அஜித் ரசிகர்கள் எல்லாரையுமே சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல. பட் அஜித் ரசிகர்கள் எல்லாருமே உங்களோட போட்டோஸ்க்கு உங்களோட போஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு லைக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க FBல வலைத்தளங்கள்ல அப்படிங்கறத நாங்க தினம் பாத்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாருக்குமே முதல்ல என்னோட நன்றியை நான் அந்த நேரத்துல தெரிவிச்சேன். அவ்வளோ பெரிய ஒரு அன்பு, அதான் சொன்னேன், அவரு மாதிரியே இருக்காங்க எல்லாரும். அதான் நான் சொல்லணும். சோ ஸ்வீட் அண்ட் they really encourage the talent. அவங்க நல்லா பண்ணாங்கன்னா அது நல்லா பண்ணிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சாங்க. I'm really grateful to them. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஷோல நான் எமோஷனல் ஆன விஷயமே அதுதான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற விஷயம். நான் வந்து ஓகே ஆஸ் அன் ஆக்டரா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் நான் நினைச்சேன். பட் இந்த அளவுக்கு அவங்கள அவ்வளவு க்ளோஸா ரிசீவ் பண்ணுவாங்க என்னன்றது எனக்கு தெரியல. அதுதான் ஏன்னா அவரை திட்டிருக்கேன் படத்துல, அவரை வந்து எனக்கு அதெல்லாம் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம போய் அவங்க கூட ஃபேஸ் பண்ண போறோம். எப்படி யாராவது ஒருத்தர் 1-2 பேர் அங்க திட்ட போறாங்க, கன்ஃபார்மா தலைய நீ இப்படி சொல்லிட்டேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்கன்னு தான் நாங்க என்ன. பட் யுனானிமஸா எல்லாரும் வந்து விக்டர்னு அந்த நேரத்துல கத்தி எல்லாரும் என்ன தூக்குனப்போ I was like totally, that was very emotional. Thank every one of them. And I'm sure இனி further படங்கள்ல I think I will satisfy them to the most. கண்டிப்பா. அண்ட் இந்த படத்துல நீங்க யூஸ் பண்ண செயின், ட்ரெஸ், ஷர்ட், அந்த 6 பேக், ஹேர் ஸ்டைல், அதுல இருந்து எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. சோ உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் வாடியில் அந்த திரைப்படமும் வந்து இதை விட அதிகமான வெற்றியை வந்து உங்களுக்கு வாங்கி தரணும். இன்னும் நிறைய திரைப்படங்கள் அண்ட் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் டீம் கூட நீங்க ஒர்க் பண்ணி உங்களோட பெஸ்ட் நீங்க எங்களுக்கு தரணும். கண்டிப்பா உங்க எல்லா படத்தையும் நாங்க ஹிட் ஆக்குவோம் அப்படின்னு ரசிகர்கள் சார்பா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நன்றி, ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப சந்தோஷத்துல என்ன இருந்தால் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இந்த சின்ன இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தமிழ் குஷி ரசிகர்கள்